அண்மை செய்தி, அமலாக்கத்துறை வழக்கில் ராசா ஆஜராகியிருக்கிறார். சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் திமுக எம்பி ராசா நேரில் ஆஜராகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். மதன், இந்த குறிப்பிட்ட வழக்கு குறித்த பின்னணி விவரங்கள், இன்னைக்கு அவர் ஆஜராகி இருக்கிறார், இதில் முக்கிய திருப்பமாக என்னென்ன அமைய இருக்கிறது, அது குறித்த விவரங்கள். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு திமுக எம்பி ராசா மீது சிபிஐ ஒரு வழக்கு பதிவு செய்தது. அதன் பிறகு கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக அந்த ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் குற்றம் சாட்டப்பட்ட காலத்தில், அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சுமார் 579% அதிகமாக 5,53,00,000 ரூபாய் அளவிற்கு சொத்துக்கள் குவித்ததாக சிபிஐ அவருக்கு எதிராக குற்றச்சாட்டும் பதிவு. இந்த வழக்கை சிபிஐ நடத்தி வந்த இந்த ஒரு வழக்கை அடிப்படையாக கொண்டு ராசா, அவருடைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி, என் ரமேஷ், விஜய் தடரங்கி மற்றும் கோவை ஷெல்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் உள்ளிட்டோருக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்றம் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு பண்ணது. இந்த வழக்கு தான் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி இடில் வேலவன் முன்பு விசாரணை நடைபெற்றுள்ளது. இந்த வழக்கில் இன்று ராசா உள்ளிட்டோரும் ஆஜராகியிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் வழங்க வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு இன்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். மேலும் இந்த வழக்கு விசாரணை என்பது செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே போல அடுத்த விசாரணைக்கு ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று ராசா தரப்பில் ஒரு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த ஒரு புதிய மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என்றும் தற்போது நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார். விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மதன்.